ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். ரீசெண்டா இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாள் ரொம்ப கோலாகலமா ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டாடி இருந்தாங்க. அவரை பார்க்கறதுக்கான ஏராளமான ரசிகர்கள் அவரோட வீட்டுக்கும் ஆபீஸுக்குமே வந்துட்டு இருந்தாங்க. அதை தாண்டி நிறைய சினிமா பிரபலங்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் வயதானாலும் அவருடைய திறமை, அவரோட குரல் வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனாலதான் 81 வயசுலயும் லண்டன்ல போயிட்டு சிம்போனி அப்படிங்கிற ஒரு மியூசிக்க அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு இசையில படைச்ச சாதனையா பார்க்கப்படுது. சோ அதை தாண்டி மிகப்பெரிய உயரிய விருதுகளும் இசைஞானி அவர்கள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு அவரோட பாட்டை கேட்டுதான் நம்ம எல்லாருமே தூங்கிட்டு இருக்கோம், அவரோட பாட்டை கேட்டுதான் நம்ம எல்லாருமே எழுந்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு. சோ 60ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவரோட பாடல்கள் அப்படின்னா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. எவ்வளவுதான் மியூசிக் டைரக்டர் வந்தாலும், எவ்வளவுதான் சிங்கர்ஸ் வந்தாலும், இளையராஜாவோட இசைக்கும் இளையராஜா அவர்களுடைய குரலுக்கும் எந்த ஒரு ஈடு இணையும் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. 80ஸ்ல இருந்தவங்க எல்லாம் இப்பவும் டிராவல் டைம்ல பாத்தீங்கன்னா டோட்டலா அவரோட சாங்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 8600 பாடல்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. பல நூறு பாடல்களை பாடியும் இருக்காரு. சோ அவர் பாடின பாடல், அவருடைய இசை எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ தன்னோட 82வது பிறந்த நாளதான் அவர் ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்பட்டது. அவர் கொண்டாடல, பட் அவர் சுத்தி இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. சோ அதை தாண்டி முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுல நாம அவரை பத்தி என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இளையராஜா அவர்களுடைய மொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. 82 வயதாகக்கூடிய இளையராஜாக்கு 160 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்கு. சோ அவர் ஒவ்வொரு படத்துக்கும் பாடல் இசையமைப்பதற்காக கிட்டத்தட்ட 3ல இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாரு. இது இல்லாம காப்பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையை இவர் தான் உருவாக்குனாரு. சோ அதுலயுமே இவருக்கு எக்கச்சக்கமான இன்கம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இவர் பணத்தெல்லாம் வாங்கி என்னப்பா பண்றாரு அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இவரு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு ஃப்ரீயா மியூசிக் எல்லாம் டீச் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி எக்கச்சக்கமான பேருக்கு நிறைய உதவிகளும் பண்ணிட்டு இருக்காரு. இது எதுவுமே பெருசா நமக்கு வெளியில தெரியாது. ஆனா உண்மை இதுதான். என்னதான் அவங்க சொத்துக்கள் சேர்த்திருந்தாலும் அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனசு அப்படின்றது எல்லாருக்குமே வராது. பட் இளையராஜா அவர்களுக்கு அது நிறையவே இருக்கு. எப்படி மியூசிக் அள்ளி அள்ளி நமக்கு கொடுக்குறாரோ அதே மாதிரிதான் அவரோட பணத்தையும் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு ஃப்ரீயா அவர் மியூசிக் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அப்புறம் இன்னும் பல இளையராஜாக்கள் வளரணும் அப்படின்றதுதான் அவரோட ஆசை. பட் எவ்வளவு இளையராஜாக்கள் நாம வளர்த்து விட்டாலும் அவரோட ஒரு இடத்துக்கு ஈடு இணை இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை.